Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ புதுசாக வரவங்களுக்கு இந்த கண்டிப்பாக அந்த மெசேஜ் வந்து கசப்பாக இருக்கும். இது எடுத்து தான் வேறு வழி கிடையாதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டார்கெட் கரெக்டாக கோல் செட் பண்ணுங்கள். அந்த கோல் செட் பண்ணுறவரையும் ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறவரையும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் வந்து புதுசாக, அதாவது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண ஒரு நண்பர் ட்ரேட் எடுத்தார். சார் எனக்கு வந்து 5000 rupees ப்ராஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னாரு. 5000 rupees ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னா அவர் சந்தோஷப்படுறாரு. ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. எனக்கு 5000 rupees ப்ராஃபிட் வந்துடுச்சு சார், நான் கேபிட்டல் வந்து 30,000 போட்டேன், கால் ஆப்ஷன் இது புட் ஆப்ஷன் பை பண்ணேன், நான் உங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னாரு. 30,000 போட்டேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு சந்தோஷப்படாதீங்க. இது பிஸ்னஸ். இது ப்ராஃபிட் வரும், லாஸ் ஆகும், ப்ராஃபிட் வரும், லாஸ் ஆகும், மேனேஜ் கவர் ஆகும். இது லாங் டைம் ஒரு பெரிய ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய விஷயம் இது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2,000 3,000 லாஸ் வந்துச்சுனாவோ ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுனாவோ சந்தோஷப்படுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்தோடனே ரொம்ப அக்ரெசிவ், ஆஹா எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, அதை வச்சு கணக்கு போட்டுறாதீங்க. இப்போ 5,000 வந்துச்சுன்னா இன்ட்டு 20 ட்ரேடுக்கு எவ்வளோ ஆச்சு? 1,00,000 ரூபாயா? அப்போ 30,000 போட்டால் 1,00,000 வருமா? அப்போது நோ. ஓகே, ஏன் அப்படின்னா இப்போது இதே ஒரு அவர் சொன்ன நண்பர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு 5,000 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் வந்து எந்த ஃபேஸில் சொல்லுவார், எந்த டோனில் சொல்லுவார்? சார் உங்கள் அக்கௌண்ட்டில் லிங்கை ஜாயின் பண்ண அப்போ எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்வார். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் லாஸ் வந்து பார்ட் ஆஃப், அது வந்து ஒரு பார்ட், அதை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து கலை. இப்போ நம்ம லாஸையும் ப்ராஃபிட்டையும் மேனேஜ் பண்ணி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகிறது தான் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வழிகள். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். சூப்பர் ட்ரெண்ட். அப்போ மிச்ச இண்டிகேட்டர்லாம் நல்லா இல்லைங்களா? சரியில்லையா? அப்போது மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், சிபிஆர் இருக்கட்டும், பிவட், இது நீங்கள் என்னென்னா வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு ஆர்எஸ்சியாக இருக்கட்டும், எம்எஸ்சிடியாக இருக்கட்டும், நிறைய இண்டிகேட்டர் இருக்குது. அப்போ அந்த இண்டிகேட்டர்லாம் சரியாக ஒர்க் ஆகாது. அப்போது எஸ், எல்லாமே சரியாக தான் ஒர்க் ஆகும். நாம் எடுத்துக்கிற டூல் பொறுத்து தான். அந்த டூலை நாம் ஷார்ப் பண்ணணும். அது வந்து ரெடிமேட் டூல், உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷார்ப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நீங்கள் உங்களுடைய பைக் வந்து ஒரு 10 வருஷமாக நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க பைக் அப்படின்னா, அந்த பைக்கில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைலான உங்களால் ஓட்ட முடியும். அதே ஒரு புது பைக் யாராவது வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாருன்னா அந்த பைக் வந்து உங்களுக்கு செட்டிங் ஆகிறதுக்கு 5 to 10 minutes ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வந்து இன்றைக்கி எப்படி பண்ணலாம், ட்ரேடிங் அதை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் வந்து சூப்பர் ட்ரெண்ட்னா ட்ரெண்டு டாப் போட்டால் உங்களுக்கு சேல் சைட் கொடுக்குது, பை சைட் கொடுக்குது, அதை வச்சு ப்ராஃபிட் பண்ண வேண்டியதானே அப்படின்வாங்க. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு காமிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னா அது எங்கே பை சிக்னல் கொடுக்குதோ பை பண்ண வேண்டியதானே, சேல் சிக்னல் கொடுத்தா சேல் பண்ண வேண்டியதானே, எங்கே பை கொடுக்குதோ பை பண்ண வேண்டியதான், சேல் பண்ண வேண்டியதானே அப்படின்வாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது நான் இந்த இடத்துல வந்து ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு. இது சூப்பர் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல பை சிக்னல் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம சூப்பர் ட்ரெண்ட் பை சிக்னல் கொடுத்தா, இந்த இடத்துல பை பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணால் ஈஸியாக இருக்குது ட்ரெண்டு. அப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் வந்து சேல் சிக்னல் கொடுத்துருச்சு இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல சேல் பண்ணிவிட்டு இந்த எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியது தானே. அப்போது இதே மாதிரி பை பண்ணி சேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லையா? சூப்பர் ட்ரெண்ட்னா அவ்வளோ தான் இண்டிகேட்டர், இங்கே பை வருது, அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாமே. ஓகே, இந்த மாதிரி தாட்ஸ் வரும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நோ ரியல், இது ரியாலிட்டி, இது கிடையாது. சூப்பர் ட்ரெண்ட் நம்ம பார்க்குற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நேற்று உங்களுக்கு லைவில் யாரோ ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க, சார் டைம் ஃப்ரேம் இது முக்கியமான டைம் ஃப்ரேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது சூப்பர் ட்ரெண்ட் உங்களுக்கு எந்த நிமிஷத்தில் பை கொடுக்குது அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதாவது எந்த நிமிஷத்தில் உங்களுக்கு பை கொடுக்குது. நீங்கள் ஒரு 1 minute சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, 1 minute சார்ட்டில் உங்களுக்கு ட்ரெண்டு போயிட்டு சொல்ல உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் பை கொடுக்குது, நீங்கள் வந்து பை கொடுக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா 1 minute சார்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியோட 15 minutesையும் 1 hour சார்ட்டையும், இல்லை ஒரு 15 minutes, அதாவது 10 minutes உங்களுக்கு அதை பெரிய டைம் ஃப்ரேமுடைய லைனை பார்த்தீங்க அப்படின்னா மதர் ட்ரெண்டை, அந்த ட்ரெண்டு எந்த மாதிரி சிக்னல் கொடுக்குதுன்னு பார்க்கணும்.
ஓகேங்களா? அதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். நாம் என்ன பண்ணுறோன்னா எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு கேட்குறோம், அந்த டைம் ஃப்ரேம்லேயே நம்ம ஃபோக்கஸ் கொடுத்துறோம். இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, அப்போது இப்போ 50 மினிட்ஸை பார்க்கக்கூடாதா? அப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்கக்கூடாதா? 10 மினிட்ஸை பார்க்கக்கூடாதா? ஏன்னா அதுதான் மதர் ட்ரெண்டு. அது நீங்கள் பார்த்தே தான் பார்க்கணும். அது இல்லாமல் நம்ம 1 மினிட்ல நம்ம வேலை செய்ய முடியுமானா இல்லை. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் 1 மினிட்ல வேலை செய்யலாம். ஓகேங்களா? 1 மினிட்ல நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் இதை பார்க்காம நீங்கள் எப்படி வேலை செய்ய முடியும்? இப்போ 1 மினிட்ல நீங்கள் ஒரு பை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட்டு, மேலே போகுமா வராதா கீழே வருமா தான் டவுட். அது உங்களுக்கு டவுட்டு கன்ஃபார்ம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? எஸ், மதர் ட்ரெண்டை பார்க்கணும். ஓகேல, மதர் ட்ரெண்டை பார்க்காம உங்களால் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக ட்ரேடிங் எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, மதர் ட்ரெண்டில் நீங்கள் 15 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ உங்களுக்கு பையில் இருந்து பை கொடுத்துருந்துச்சு, ட்ரெண்ட் போயிட்டு பை கொடுத்துருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் 1 மினிட்ல வந்து பையிங் சிக்னல் வந்ததுன்னா நீங்கள் பை எடுக்கலாம். எப்போ பை எடுக்கலாம்? சிக்னல் கொடுத்த உடனேவா? இல்லை, வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். ஏன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் வந்தோடனே பை எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். இப்போ சார்ட்டில் கூட ஏதாச்சும் கிடைக்குதா பார்க்கலாம். இன்னும் நான் உங்களுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட் உங்கள் லைவ்லேயே உங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போது நம்ம ஒரு 1 மினிட் எடுத்துக்கலாம் வச்சுங்களேன். இப்போ 1 மினிட்ல நீங்கள் ஷார்ட் பையர்ஸால் எடுத்துட்டிங்கன்னா எத்தனை சிக்னல் வருது பாருங்கள். இந்த இடத்துல எத்தனை சிக்னல் வருது பாருங்கள். இப்போது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதர் ட்ரெண்ட் எங்கன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? டைம் ஃப்ரேம் வந்து பெருசு பண்ணணும். 15 மினிட்ஸில் இல்லை 10 மினிட்ஸில் போய் பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு சேல் ட்ரெண்டில் போதா பை ட்ரெண்டில் போதான்னு பார்க்கணும். அதில் உங்களுக்கு சேல்ஸ் ட்ரெண்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் பை சிக்னல் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. ஓகே, இதில் நீங்கள் பை சிக்னல்னால் நான் பை பண்ண மாட்டேன், எனக்கு சேல் சிக்னல் வந்திருக்கு, ஸோ சேலிங் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சேல் சிக்னல் வந்துச்சு, உங்களுக்கு என்ன சேல் பண்ணுவீங்களா? இல்லை, வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேல் சிக்னலில் சேலிங் சிக்னல் அதில் ஒரு ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு உங்களுக்கு வருதுன்னா அப்போ வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இதை விட்டு நாம் என்ன பண்ணலாம்னா, என்ன சொல்கிறது, ஒரு பை சிக்னல் வந்து பை எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ், அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும், லாஸ் ஆகும். இப்போ நீங்கள் அதை ஒரு 15 மினிட்ஸ்லையோ இல்லை 1 ஹவர்லையோ உங்களுக்கு சேல் வருதுன்னா நீங்கள் எவ்ரி சேல் சிக்னல் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஒரு அது கட் ஆச்சுங்களா, ஒரு ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள், கட் ஆகுதா, ஓகே சேல் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குதா, ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள், சேல் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். ரீடெஸ்ட்காக போக சொல்ல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ரீடெஸ்ட்டில் வெயிட் பண்ணி நீங்கள் அந்த சூப்பர் ட்ரெண்டை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 5 மினிட்ஸில் நீங்கள் வேலை பண்ண விரும்புகிறீங்க, நான் 1 மினிட் வேணாம் சார் எனக்கு 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி அதனுடைய 1 ஹவரோ இல்லை அதுக்கு முன்னாடி 4 ஹவர்ஸ் சார்ட்டோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போது பிரேக் டவுன் கொடுத்த அந்த ரீடெஸ்ட் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ரீடெஸ்ட்டில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாகும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பிரேக் டவுனில் நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணுற இடமே கிடைக்கல உங்களுக்கு. கண்டினியூவாக ஃபாலோ இவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது உங்களுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்கேன், கண்டினியூவாக வரும்னு தெரியாது. பிரேக் டவுன் ஆச்சு, ரீடெஸ்ட் ஆச்சு, அகைன் அங்கே சேல் பண்ணால் உங்களுக்கு இது வந்து சேஃபாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் சேல் பண்ணால் ஓகே, நீங்கள் இங்கேயே சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட லைக்ஸ் தான் நான் வந்து மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலையோ இல்லை ஃப்ரீ டெலிகிராம் சேனலையோ நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது பாருங்கள், இந்த இடத்துல வந்து அது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய பை சேல் வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேங்களா? இது வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்போ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன என்னுடைய பர்சனல் வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். லிங்க் கீழே இருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான், இந்த லிங்க் தான், இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ப்ரைமில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தது அப்படின்னா அதுவும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம். அது காசு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைமில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க, நாட் நெசசரி. ஓகே, வேறு என்ன சார்ட் பார்க்கலாம் இருங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம என்ன பண்ணோம், 5 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் கிடைக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதில் நீங்கள் பை எடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டுருந்தீங்கன்னா இல்லை, இந்த இடத்துல பையிங்கான உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு ஒரு கேப் அப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டே கிடைக்கலீங்களே. ரீடெஸ்ட்மெண்ட் எதுவும் வரலன்னா இக்னோர் பண்ணிடுங்க. கண்டினியூ மேலே போயிருக்கமாக என்ன பண்ண முடியும் உங்களால்? எங்கே போய் பை பண்ணுவீங்க நீங்கள் அந்த இடத்துல? எப்பவுமே சரி, நீங்கள் ஒரு பை சிக்னல் வந்ததுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்காக வாய்ப்பு எதிர்பாருங்க. அகைன் உங்களுக்கு மேலே போதா அந்த லோ ஸ்டாப் லாஸாக போடுங்க. இல்லை நான் பின்னாடியே போயிட்டு நீங்கள் பை பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு இடமே இல்லைங்களா அந்த இடத்துல. உங்களுக்கு எங்கேயுமே ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கான இடமே இல்லை. உங்களுக்கு ரீடெஸ்ட்டே வரலைங்களா உங்களுக்கு அந்த இடத்துல.
கண்டினியூ மேலே தான் போயிருக்கு. இங்கே தான் லைட்டாக கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுத்துக்கிட்டா பெரிய மூமெண்டம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரேஷன் ஜோன் என்ன இருக்கும் அந்த இடத்துல, அதில் ரேஷன் ஜோனாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.